குணமே இன்னும் மாறல. அதுக்குள்ள உனக்கு இந்த வேலையெல்லாம் வேண்டாம். நீ போய் காஃபி போடு. என்ன வேணும் பிரபா? காஃபி போடுறதுக்கு எல்லாம் தயாரா வச்சிருந்தானே? அது இல்ல. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இந்த வீட்டுல வேலைக்காரே இல்லையா? நாள் முழுக்க நான் தான் வேலை செய்யணுமா? எங்க வீட்டுல தண்ணி குடிக்கணும்னா கூட வேலைக்காரனா கொண்டு தருவான். உனக்கு இந்த வேலையெல்லாம் செய்து பழக்கம் இல்லைன்னா பரவாயில்ல, நானே செய்துக்கிறேன். இல்ல, எனக்கு காஃபி குடிக்க நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நானே போடுறேன். என்ன பிரபா இது? உனக்கு காஃபி போட தெரியலன்னா என்கிட்ட சொல்லி இருக்கலாமே, நானே போட்டிருப்பேனே. வாங்க நடேச முதலியாரவாள், நீங்க வந்தா ஒரு நியூஸ் பேப்பரே வந்த மாதிரி. சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் இருக்கட்டையா, உங்க மதிப்பு என்ன, உங்க கௌரவம் என்ன, சமூகத்துல இருக்கிற அந்தஸ்து என்ன? நீங்க போய் இந்த நாடகத்துல தலைமை தாங்கிறதாவது? அட தலைமை தாங்கினா என்னய்யா, நாட்டுக்கு தேவையான நாடகம்னு தானே அந்த ஓல்டான்னு சொன்னா. அந்த ஓல்டான்னு சொன்னான்னு நீங்க சொல்றீங்க. இப்ப நான் சொல்றேன், நீங்க வந்து இந்த நாடகத்துல தலைமை தாங்கினீங்க, உங்க மதிப்பு, உங்க கௌரவம், உங்க அந்தஸ்து எல்லாம் போச்சு. அப்படியா சொல்றீங்க? சந்தேகம் என்ன? அடிச்சு சொல்றேன். ஏ சாவல், கொண்டு வா கைத்திரு கண்ணாடி போட்டு வச்சிருப்பாங்க. டபுள் கரெக்ட், சிங்கிள் மிஸ்டேக். அப்படின்னா கெட்ட பெண்மணின்னு இப்படி மரத்து பக்கம் காட்டினா மரத்துல இருக்கிறா, இங்க காட்டணும். இங்க மாஸ்டர் மாஸ்டர், என்ன? யாரோ உங்களை தேடி வந்திருக்காருங்க. எவ்வளவு தடுத்த உள்ள வந்துட்டாருங்க. ஆஹா, அப்படியா? யாரா இங்கே சேவகன்? அத்து மீறி நான் அரண்மனைக்குள் நுழைந்த அந்த அக்கிரமக்காரனை விரட்டு வெளியே, விரட்டு. பேரை பெற்று என்ன விரட்டுறேன்? ஏய், என்ன விரட்டுற? என்ன தைரியண்டா உனக்கு? சீர்திருத்த நாடகமாடா இது? சீர்திருத்த நாடகம் ஏண்டா? இந்த கூறுகிட்ட நாடகத்துக்கு நாடகம் மரபு வைக்கணும். அதுக்கு வேற முட்டாள பாரு. ஏமா நீ ஏன் வந்த? உனக்கு புத்தி இருக்கா? அப்பா வந்து மாஸ்டர், இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றது? ஓல்டனடா ஓல்டன். நாடகத்துக்கு எப்படி நீலா வந்துருவா? பாடத்தை கச்சிதமா பார்த்து வைங்க. நாளைக்கு உரலாதீங்க. ஐயோ, நான் பெற்ற மகனா இப்படி பேசுவது? ஒரு வாரம் அறியாத என்னை உதாசீனமாக பேசுகிறாயே. அடையப்பா, நான் உன் தாயடா. தாய், நீ என் தாயா இருந்தால் அடுக்கான அக்கிரமங்களை அநியாயங்களை செய்ய துணிவாயா? ஆஹா, உன்னை நான் என்ன செய்கிறேன்? நீ ஒரு மனுஷன் தானா? என்னம்மா திடீர்னு உனக்கு இந்த சந்தேகம் வந்துருச்சு? என்ன பிரபா எப்படி இருக்கான்னு பாத்துக்கிட்டு வரானா? சந்தோஷமா இருக்கா, சௌக்கியமா இருக்கா, குஷாலா இருக்கான்னு அளந்துக்கிட்டாங்கல்ல. என் மகன் அந்த பிள்ளை இல்லாதவன் கூட்டு பெருக்குன்னு கஷ்டப்படுத்துறானு. என் மகன் என் வீட்டுல இருக்கும்போது அவனுக்கு அடுப்புன்னா என்னதுன்னு தெரியாது. விளக்கமாறுனா எப்படி இருக்குன்னு கேட்ப. இப்ப போய் விளக்கமாறு என்ன என்பதை விளக்கமாக புரிந்து கொண்டால் போதுடா. உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. அவங்கள தனி கொடுத்தனும் தான் வைக்கணும். என்ன செலவானாலும் நான் கொடுக்குறேன். கொடு. ஆமாண்டா, கொடுப்பேன்டா. என் தந்தை பொய் சொல்லாமலும் கை நீட்டாதபடி சம்பாதித்த பணமாக நடிப்பு போதும். நாளைக்கு மாப்பிள்ளை இங்க காபி சாப்பிட வர சொல்லு, நான் பேசிக்கிறேன். வர சொல்றியா? கொடுத்துட்டு வா, கொடுத்துட்டு வா. காது காது ஓ இருக்கு இருக்கு. ஐயோ, நாளைக்கு காது கேட்காது போல இருக்கு. என்ன பிரபா இது? வீடு தேடி வந்திருக்கிற ஓச்சாரம் எப்படியா? ஏன் வீடு தேடி வந்த? உன் அருமை தங்கையினுடைய சொகுசான வாழ்க்கை கண்டு ஆனந்தப்பட வந்தியா, இல்ல அவன் படுற கஷ்டத்தை கண்டு கேலி செய்ய வந்தியா? ஓட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டது மாதிரி அடிக்கிட்டே போறிய. கஷ்டங்கிறது உன் அகராதியில தனி அர்த்தம் உண்டு போல இருக்குது. உன் கஷ்டத்தை பார்த்து நான் ஆமோதிக்கவும் வரல, கேலி பண்ணவும் வரல. நான் வாசுவை பார்த்துட்டு போறதுக்கு வந்தேன். எனக்கு தான் தெரியுமே நீ ஏன் என்ன தேடிக்கிட்டு வரப்போற.
என்ன தேடிக்கிட்டு வர்றவங்க எங்க அம்மாவை தவிர எனக்கு வேற யார் இருக்கா? அம்மா. பிரபா, நீ இப்படி புருஷன் வீட்டுக்கு வந்த பிறகு அம்மா அம்மா நடக்கிறது நல்லா இல்ல. அவர் மட்டும் அண்ணி அண்ணின்னு அலையிறது நல்லா இருக்கா? அவரு பிரபா பிரபான்னு அலையிலன்னா அதுக்கு காரணம் நீதான். யாரு அன்பும் ஆதரவும் காட்டுறாங்களோ அவங்க மேல மத்தவங்க பிரியமா இருக்கிறதுல ஆச்சரியம் ஒண்ணுமில்ல. பிரபா, நான் சொல்ற ஐடியாவை நீ கேளு. இன்னையோட இந்த அம்மா அம்மாங்கிறத ஓல்டன் பண்ணிக்கிட்டு அவர் எப்படி அண்ணி அண்ணின்னு சொல்றாரோ அதே போல நீ அக்கா அக்கான்னு சொல்லி பாரு. உன் மனசுக்கே ஒரு புது மாறுதல் ஏற்படும். அப்புறமேல மாப்பிளையும் அப்புறம் என்ன மாப்பிள்ளை இது? அவ டைப்பு கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலையே. ஆனா உங்ககிட்ட வந்தாலாவது உருப்பிடுவான்னு பார்த்தா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் காணுமே. மாப்பிள்ள, எங்க அம்மா மாதிரி வளர விட்டாங்க மாப்பிள்ளை. கலாமணி, இதெல்லாம் என்னோட சொந்த விஷயம், நான் பாத்துக்கிறேன். அப்போ இந்த விஷயத்தை இதோட ஓல்டன் பண்ணிட்டு நான் வந்த விஷயத்தை சொல்லட்டுமா? சொல்லுங்க. நாளைக்கு சாயங்காலம் எங்க அம்மா காப்பி சாப்பிட உங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க. யாரு? எங்க அருமை அம்மா. உங்க அம்மா? ஆமா. ஏது மருமக பிள்ளை மேல இவ்வளவு அக்கறை? என்ன மாப்பிள்ள, நீங்க மாமியாரு காப்பி சாப்பிட கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ள கபால்னு புறப்படவானா? அப்படி எல்லாம் வர முடியாது, எனக்கு வேலை இருக்கு. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள நீங்க அதுவும் இந்த கலாமணி வந்த விஷயத்துல தோல்வி இருக்கக்கூடாது. என்ன சொல்றீங்க? உனக்காக வர்றேன். சரி, அவனை மட்டுமா? வணக்கம். கால் சாப்பிட்டுட்டு போ. ஐயோ வேண்டாம் வேண்டாம், சும்மா சாப்பிட வேண்டாம் மாப்பிள்ள. பிரபா ரொம்ப ஹீட் ஆகுற ஆட்டான காப்பியை தலையில கொட்டி விட்டா அப்புறம் வேலையெல்லாம் ஓல்டன் ஆயிடும். நான் வர்றேன். என்ன கேள்வி? நான் தான் பிரபா விஷயமா பேசணும்னு நினைச்சேனே. ஆளு கடைசியில் சும்மா நொச்சு நொச்சு பேசிட்டு இருக்காங்க. நறுக்குல 2 வார்த்தை பேசிட்டு கவக்குன்னு மாடிக்கு போயிடுங்க. வாங்க மாப்பிள்ள வாங்க. நீங்க வர்றது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும். இந்த விஷயமும் இந்த வீட்டுல நடந்த பிறகுதான் எனக்கு தெரியும். ஓல்டன் அப்பா ஓல்டன். இந்த விஷயத்தெல்லாம் போய் மாப்பிள்ள கிட்ட சொன்னா. வாங்க வாங்க, என்னங்க சும்மா பேசிக்கிட்டே இருக்கீங்களே? ரத்த கொதிப்பு அதிகமாயிடும் டாக்டர் சொன்னாங்க. மாப்பிள்ள உட்காருங்க. உட்காரு. ஆமா, எனக்கு கூட கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது? என்னமோ வேலை இருக்குது. நான் வர்றேன். சாப்பிடுங்க. பிரபாவை நீங்க நல்லா வச்சிருக்கீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதோட லட்சத்துல ஒரு மாப்பிள்ளை கூட இப்படி இருக்க மாட்டாரு. பிரபா பேச்ச நீங்க தட்டுறதே இல்ல. பிரபாவனுடைய அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் அப்படின்னு வேற சொல்றாங்க. விஷயம் தெரியாதவர்கள். இதையெல்லாம் கேட்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரபா எங்களுக்கு ஒரே மக. நீங்களும் எங்க கலாமணி மாதிரி தான். நீங்களும் பிரபாவும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. பணத்தை பத்தி கவலை வேண்டாம், நாங்க கொடுக்குறோம். உங்களுக்கும் பிரபாவுக்கும் ஒரு தனி வீடு இருந்தா. போதும், நிறுத்துங்கள். தனி வீடாம் தனி வீடு. புரிந்து விட்டது உங்கள் திட்டம். காரணம் இல்லாமல் எதற்கடா இந்த விருந்து என்று பார்த்தேன். விஷம் கொடுக்க என்று இப்பொழுதுதான் புரிகிறது. பெண் கொடுத்தவர்கள் பேச்சை கேட்டு கண் கொடுத்தவர்களை தள்ளிவிட நான் பித்தன் அல்ல. என் அண்ணனும் அண்ணியும் தான் நான் வணங்கும் தெய்வங்கள். அவர்கள் வாழும் வீடுதான் எனக்கு உலகம். அவர்களிடமிருந்து யாராவது என்னை பிரிக்க முயன்றால் அவர்கள் தான் என் ஜென்ம விரோதி. ஐயோ பகவானே, பிரபாகதி இப்படியா ஆகணும்? பாத்தீங்களா, மாப்பிள்ள அப்படி இப்படின்னு என்ன மரியாதை குறைவா பேசிட்டு போயிட்டாரு. மாப்பிள்ள மரியாதை குறைவா பேசிட்டாரு? ஒன்னியா என்ன அது? ஆமாப்பா ஆமா. 25 வருஷமா உங்களால முடியாத இந்த காரியத்தை மாப்பிள்ள ஒரு நிமிஷத்துல செய்துட்டு போயிட்டாரு. மாப்பிள்ள கடுமையா பேசிட்டாரோ? போதும் உங்க கருசனம், போய் படுங்க உங்க மூலையில. ஒரு குடியை கற்க வேண்டாம். என்ன பேப்பர்? அது தெரியுது. அங்க அண்ணி தனியா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, நீங்க உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கியா? உங்க அன்னைக்கு தான் வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சு பழக்கம், எனக்கு ஒண்ணும் பழக்கம் இல்லை. அட, பெரிய ஜமீன்தார் பொண்ணு வேலை செஞ்சு பழக்கம் இல்லையா? இப்ப மரியாதையா போறியா இல்லையா கீழே? என்ன வேலைக்காரியா வச்சுக்குவா கல்யாணம் செய்துக்கிட்டு வந்தீங்க? ஏதாவது பேசல எனக்கு கெட்ட கோபம் வரும். போ கீழே. அப்பா பாப்பா, எனக்கு தலையே சுத்து.
எங்க போற சுலோச்சனா? அவங்க சின்னவங்க, ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும். போக போக எல்லாம் சரியா போயிடும். நீ ஏன் வீணா மனசு அலட்டிக்கிற? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க கூடாது. வா. என்ன நீ இது? பிரபாவோட புடவையெல்லாம் நீ துவைச்சு காய போடுற? அவ எங்க போயிட்டா? அவ சமையல் செய்யறா. ஏன் நான் துவைக்க கூடாதா? இந்த பாரு அண்ணி, அவளை நீ தான் கெடுக்கிற. உன்னோட வேலைகளை அதிகமாக்குறதுக்கா நான் அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். அப்படி சொல்லாதே வாசு. உன்னை போல அவளும் எனக்கு ஒரு குழந்தைதான். அண்ணி, உனக்கு குழந்தையா இருக்கிறதுக்கு அவ லாயக்கு இல்ல. அவளுக்கும் தாயாரா இருக்கிறதுக்கு அவங்க அம்மா ஒருத்தி தான் லாயக்கு. சத்தம் போட்டு பேசாதே. அவ காதுல பட்டா வருத்தப்பட போறா. அட, என்ன செய்வா? கழுத்தை திருவிடுவாளா? இந்த பார், இனிமே அவளோட புடவையை அவ தான் துவைக்கணும். இல்ல, அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட பாவத்துக்காக நான் துவைக்கிறேன். ஓ, வருக வருக. மேன்மை தங்கிய இளவரசி அவர்களே வருக. இட்டடி நோக, எடுத்தடி கொப்பளிக்க, மாடியிலிருந்து இறங்கி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே. அதிகமா ஒண்ணும் பேச வேண்டாம். என்ன உங்க 2 பேருக்கு பிடிக்கலன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு நடக்கதான் போகுது. அண்ணி, கொண்டாங்க. வாசு, கொண்டாங்க. இதெல்லாம் கொண்டுட்டு போய் காய போடு. முடிக்காத போ. அப்பா, இன்னைக்கு சாயந்தரம் மெயில்ல எங்க இருந்து பாரு, தண்டவாளத்துல தலையை கொடுக்க போறேன். ஏண்டா? பின்ன என்னப்பா அது? என்ன? இன்னைக்கு நாடகம் வச்சிருக்கிறேன், சொக்கா தச்சு போட்டுக்கணும்னு சும்மா நாள டூப் விட்டு 50 ரூபாய் காசு கேட்டா கொடுக்க மாட்டேன்னு கண்டபடி பேசினா. நீ ஏன்டா அவகிட்ட கேட்ட? பின்ன நீங்களாவது கொடுங்கப்பா. என்கிட்ட ஏதுடா பணம்? நான் பணத்தை தொட்ட 25 வருஷம் ஆச்சு. அம்மா கிட்டையாவது வாங்கி கொடுத்துறப்பா. நீ கேட்ட அவ கொடுக்க மாட்டேன்ட்டால, நான் கேட்டா எப்படிடா கொடுப்பா? என் கண்ணு. ஏப்பா ஏப்பா, உங்க காரை கொடுங்களேன். என்ன? அம்மா, என்ன? நான் பிரபாவை பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறேன். நான் கூட நினைச்சேன் உங்களை அனுப்பலான்னு. இப்பவே போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும். ஒரு 50 ரூபா இருந்தா. ஆனா பாருங்க, 50 ரூபா. இந்தாங்க 100 ரூபா. போய் துணி, மணி, பழம், பிஸ்கட், ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போங்க. பணத்தை யாராவது பறிச்சுக்க போறாங்க, ஜாக்கிரதை. அப்பா, உங்களுக்காகத்தான் நாடகம் வச்சிருக்கிறேன். கனக்கச்சிதமா 6 மணிக்கெல்லாம் வந்துடணும். எனக்கு டிக்கெட்? ஐயோ, நீங்க கேட்டுக்கு வந்துருங்க. நாங்க சொல்லி வைக்கிறோம், உள்ள வந்துடலாம். வரட்டுமாப்பா? கண்டிப்பா வந்துடணும். சரி, இன்னும் நீலா வரல தெரியுமா? என்னடா அது முன்னே வரேன்னு சொன்னா? இனி எப்போ வர்றது? நாடகம் ஆரம்பிக்க இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. தேட்டர்லாம் ஃபுல்லா ஆயிடுச்சு தெரியுமா? ஒரு ஐடி, நான் போய் நீலாவை கூட்டிட்டு வரேன். சரி, நீங்க வேலையை பாருங்க. பொன்ராஜ் ட்ரெஸ் ரூம்ல இருக்கானா? எல்லாம் இருக்காங்க. முதல்ல போ. நீலா, நீலா. யாரும்மா நீ? என்ன தெரியலீங்களா? சச்சிதானந்தம். சச்சிதானந்தம். யாரும்மா நீ? தெரியலையே. என் பேரு சரோஜா. சரோஜாவா? எந்த ஊரு? யாருடைய மகள்? எனக்கு இந்த ஊரு தான். நடேச முதலியார் மகள். நடேச முதலியார் மகளா? நடேச முதலியாருக்கு இப்படி ஒரு மகன் இருக்கான்னு தெரியாது எனக்கு. யாருக்குமே தெரியாது. நான் சின்ன வயசுல இருந்து சித்தப்பா வீட்டுல வளர்ந்தேன். இப்பத்தான் பெத்தப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அங்கேயும் சரி இங்கேயும் சரி, அனாவசியமா வெளியே தெருவ போறது கிடையாது. கோயில் குளங்களுக்கு போவேன், தேரு திருவிழாவுக்கு போவேன். சச்சிதானந்தம். சச்சிதானந்தம். உட்காருமா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இல்ல உட்காரு. நடேச முதலியார் பாக்கியசாலிதான். எனக்கு ஒரு மகன் இருக்குது. கொஞ்சம் அசந்து மறந்தா அதை நாடக ஒத்திக்கிறதான் போய் பிடிக்கணும். நாடகமா? ஆமாம்மா. இந்த ஓல்டான்னு சொல்லிக்கிட்டு ஒரு முட்டா பையன் இருக்கானே, அவன் எப்ப பார்த்தாலும் நாடகம்னு என் மகளோட சுத்திக்கிட்டு அலையிறான். ஐயோ, அந்த ஆள் அப்படி சொல்லாதீங்க, பாவம், மனசு உடைஞ்சு போகும். ஆமா, நீ இங்க வந்த? அது கோயில்ல கதா காலட்சேபம், அப்படியே நீலாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? நீலா,
மீனா, ஆமா என்ன காலட்சேபம்? ருக்மணி கல்யாணம். ஏன்பா கூப்பிட்டீங்களா? கதாகாலட்சேபத்துக்கு ஒண்ணு கூட்டிட்டு போறதுக்கு உன் சிநேகிதி சரோஜா வந்திருக்கா. சரோஜாவா? எனக்கு அப்படி ஒரு சிநேகிதியே கிடையாதேப்பா. இவளா? இவ சரோஜா இல்லப்பா, சரோஜனி. ஓஹோ, சரோஜினியத்தான் சரோஜான்னு சுருக்கமா வச்சிருக்கியா? ஏம்மா முடிக்கிற? கூட போய் ருக்மணி கல்யாணம் கேட்டுட்டு வா. வேண்டாம்ப்பா, எனக்கு ருக்மணியும் வேண்டாம், கல்யாணமும் வேண்டாம். ஏண்டி நீலா, அப்படின்னா நீ நாடகத்துக்கு தான் போவியா? அப்படி கேளுமா. நீலா, உன் சிநேகிதியை பார்த்தாலும் உனக்கு புத்தி வரக்கூடாது. புறப்பட்டு போம்மா. இல்லப்பா, இப்ப புறப்படுன்னு சொல்லுவீங்க, அப்புறம் ஏன் போனேன்னு திட்டுவீங்க. சச்சிதானந்தம், ஏங்க நீங்க கதா காலட்சேபம் கேட்க போனா திட்டுவீங்களா? சரி சரி, உங்க பொண்ணை நீங்க நாடகத்துக்கு அனுப்புங்க, நான் வர்றேன். இந்தம்மா இரு இரு, நானும் உன்ன போலதான். நாடகம்னா எனக்கு பேப்பங்க. இதுக்குள்ள கோவிச்சுக்கிறிய. பாருமா பாரு, நடேசமுரியார் மகளை பாரு. நீ இருக்க என் மக. புறப்படுமா சீக்கிரம். மாட்டேன்ப்பா, எனக்கு பயமா இருக்கு. ஏண்டி நீலா, ஆமா நம்ம என்ன நாடகம் நடத்த போறோமா இல்ல சினிமா பார்க்க போறோமா? நாட்டுக்கு நன்மை செய்யறதுக்கு பயந்து நடி பயம். அப்படி கேளுமா. நீலா, நான் சொல்றேன், நீ போயிட்டு வா. நான் போக மாட்டேன்ப்பா. அட கடவுளே கடவுளே. ஏண்டி நீலா, உங்க அப்பாவே விரும்பி என்னோட அனுப்பும் போது நீ மாட்டேங்கிறியே? அடி பைத்தியக்காரி, சும்மா வா, எல்லாத்துக்கும் நான் இருக்கிறேன். உனக்கு என்ன, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்புறம் அப்பா சத்தம் போடும்போது நீயா வந்து பதில் சொல்லுவ. நான் ஏம்மா சத்தம் போட போறேன்? நான் என்ன அவ்வளவு முட்டாளா? இல்லப்பா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும். கூட்டிட்டு போ. நீலா, அவர்தான் எல்லாம் தெரியும்னு சொல்றாரடி, வாடி. அப்பா, அப்புறம் திட்ட மாட்டீங்களாப்பா? சச்சிதானந்தம். அப்புறம் சத்தம் போட மாட்டீங்களா? சச்சிதானந்தம். போயிட்டு வரேன்ப்பா. சச்சிதானந்தம். வரேன்ப்பா. சச்சிதானந்தம். யாரது? நடேச முதலியாரா? வாங்க உட்காருங்க. என்னையா வாங்க உட்காருங்கன்னு நிதானமா சொல்றீங்க? நீங்க பேப்பர் பாத்தீங்களா? என்ன உங்க மக நாடகத்துல நடிக்கிறதாக இன்னைக்கு கூட விளம்பரம் வந்துருக்கு. என் மகனாவது நாடகத்திலாவது நடிக்கிறதாவது. இப்பதான் உங்க மகனோட கதாகாலட்சேபத்துக்கு போயிருக்கிறா. எனக்கு ஏது என் மக? என்னது, உங்களுக்கு மகன் கிடையாதா? இல்லையே. அப்போ வந்தது யாரு? வந்தவன் அந்த ஓல்டானதான் இருக்கான். இருக்கு இருக்கும். நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். டேய் சாவல், கொண்டு வரட்டுங்களா? கட்டடி கண்ணாடி போட்டு கேட்பு அங்க வச்சுரும். ஒண்ணு வேண்டாங்க, என் கைத்தறி மட்டும் எடுத்துட்டு வா. சரிங்க. அறுபது சுவிச்சா என்னடா டீலா ரெடியாடா? ரெடி மாட்டேன். ஹீரோ வந்து பாருங்க. ஐயோ, நீ போய் ஒரு மாறு நட்டு இங்க இந்த ஓல்டான காணும். கதாகாலட்சேபம் வரட்டும். அன்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். எங்களுடைய நாடகத்திற்கு தலைமை வைத்து எங்களை கௌரவிக்க வந்திருக்கும் சச்சிதானந்தம் அவர்களுக்கு, குஞ்சிதபாலம் அவர்களுக்கு இந்த மலமாலை அணிவிக்கிறேன். ஒண்ணுமில்ல, சச்சிதானந்த பக்தர் தலைவர் குஞ்சிதபாலம் அவர்களுக்கு, குஞ்சிதபாலம் அவர்களுக்கு, குஞ்சிதபாலம் அவர்களுக்கு, குஞ்சிதபாலம் அவர்களுக்கு, குஞ்சிதபாலம் அவர்களுக்கு, குஞ்சிதபாலம். கோல்ட்மேன் கம்பெனியாரால் அடங்காப்படாரி என்ற சமூக சீர்திருத்த நாடகம். என்னங்க ஒரு மாதிரி கவலையா இருக்கீங்க? கவலை ஒன்றுமில்லை கண்மணி மல்லிகா, சிந்தனையாக இருக்கிறேன். எதை பத்தி? உனக்கு தெரியாதா? அம்மாவும் அடங்காப்படாரி, அவனால வீட்டுல இருந்த ஆஸ்தி பூஸ்தி எல்லாம் போச்சுது. வீடு ஒண்ணுதான் பாக்கி, அதையும் அடமானம் வைக்க போயிருக்கிறான். என் தங்கை அலங்காரியோ பாலா வெட்டியா வீட்டுல வந்திருக்கிறான். இவங்க ரெண்டு பேருடைய அநியாயம் அக்கிரமம் தாங்காதபடி எங்க அப்பா சன்னியாசியா போயிட்டாரு. எங்க இருக்கிறாருன்னு தெரியல. இவங்களையெல்லாம் சீர்திருத்த செய்யறதுக்காகவே சிந்தனையில இருந்தேன். எப்படி ஆரம்பிக்கலாமா? இந்தாடி, இந்த அழுக்கு கொடுத்த ஆனமலை நங்கெல்லாம் இங்க வச்சுக்காது. கடங்காரர்கிட்ட சொல்லி இன்னைக்கே வீடு வாசல் எல்லாம் ஜப்தி பண்ண சொல்றேன். அலங்காரி, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கா, உன் புருஷன் வீட்டுக்கு போலாம் வா. இனிமே என்னங்க பண்றது? என்ன பண்றதா? முதல்ல சாமியாரா போனா எங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும். மத்தபடிதான் மத்த வேலை.
புறப்படும், நாமும் போகலாம். எடு எடுன்னா எடி கொடுத்த எடுத்த தீவனம். ஆமா, இந்த உருட்டு நாட்டெல்லாம் ஜாம்பண்ணுகிட்ட வச்சுக்கப்படாது. இதெல்லாம் உங்க அண்ணி கிட்ட வச்சுக்க தெரியுமா? வார்த்தையை இன்னொருத்தர சொன்ன அப்புறம் நான் மருமகனா இருக்க மாட்டேன், ஜாக்கிரதை. அதப்பாவி நன்றி கட்ட மனுஷா. வணக்கம் மாமா. அட, இங்க என்ன ஒரே ஒப்பாரி மயமா இருக்குது? அத உங்க அம்மா கேட்கல. அட பாவிகளா, வந்து பார்த்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களே. தாயே பொறு. ஹாய். பொறுக்க சொல்றியே, நியாயமா? கடவுளே, நீ கேட்க மாட்டியா? வலே, நீ கடவுளை கூப்பிடு. அப்பா வணக்கம். நல்லா இருந்தாங்க கலாமணி. நாடகம் இன்னைக்கு ரொம்ப பிரமாதம். பெருமையில என் மண்டையே வெடிச்சுடும் போல இருக்கு. இன்னைக்கு தாங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? ஆஹா, நான் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கண்டுட்டேன்ப்பா. சீக்கிரம் புறப்படும். வீட்டுல போய் உங்க அம்மாவை பெட்டி பாம்பா அடிக்க வைக்கிறேன். அப்படியா? ஆமா. உறுதியாவா? உறுதியா? நிச்சயமா நிச்சயமா. அவனா யாருங்க? அவன் அந்த அவன். என்னங்க ஒரே அமக்கலமா இருக்கீங்க? என்ன என்னப்பா இது? குச்சி விளையாட்டெல்லாம் பிரமாதமா இருக்குது. எப்படி பிரமாதம்? நிமித்து மகாராணி தூங்குறாங்க போல இருக்கு. காலையில 10 மணிக்கு எழுந்திருக்கிறது, 6 மணிக்கு நான் தூங்கி விடுறது. இது வீடா சத்தமா? என்ன நினைச்சுட்டா? என்ன பாடுபடுத்தமா இருக்கும்? ஓ, நீங்களா? உங்க அம்மா ரொம்ப கோபமா இருக்காங்க. மாட்டேன்டா. நில்லுங்க. உங்க இஷ்டம் போல ஊர் சுத்திட்டு வர்றதுக்கு என்ன வீடா சத்திரமா? நாங்க 2 பேரும் நாடகத்துக்கு போயிருந்தோம். பார்த்தாச்சுல்ல, வெளியே படுக்க போட்டிருக்கு. 2 பேருமா போய் படுங்க. வந்து அம்மா, இந்த தவறுதலை நான் தாமா செய்துட்டேன். அம்மா, நான் என்னமோ நினைச்சேன், இங்க என்னமோ ஆகி போச்சுடம்மா. இந்த குற்றத்துக்கு வேணும்னா நான் வெளியில போய் படுத்துக்கிறேன். அப்பா இங்கே இருக்கட்டும். அப்பா நீங்க இங்க இருங்க, நான் வர்றேன். தம்பி நீ பையன் வெளியே படுங்க. போங்க போங்க. அப்பா இருக்க சொன்ன வளைஞ்சிட்டீங்க. அம்மா 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 நான் சோறு திக்கலையம்மா. ஒரு மோராவது கூடமா? அம்மா என்னன்னு அக்கா சொல்றது? தங்கம் போல பொண்ணு, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணேன்னு வளர்த்தீங்க. நேத்து பார்த்தேன், குச்சி குச்சியா கறி போயில கிடக்கறா. அப்படியா? தீயாரை காண்பதும் தீரே, திருவற்ற தீயா சொல் கேட்பதும் தீரே, தீயார் குணங்கள் உரைப்பது. கேட்டீங்களா? பிரபா துரும்பா வச்சு போயிட்டாராமே. பிரபா ஏச்சுட்டாரா? வேற யாரைய பார்த்து சொல்றாங்க? போதும் போதும், நீங்க உங்க மூலையிலே படுங்க. நான் போய் பிரபா வச்சுக்கிட்டு வரேன். அப்புறம் பாக்குறேன் மாப்பிள்ள வழிக்கு வர்றாரா வரலையான்னு. நீ வாங்க. அடேப்பா, என்ன இவ்வளவு புத்தகங்க? பாக்குற உங்க புத்தக கடையினா நினைப்பாங்க. கொடி பைத்தியம், எங்க மாப்பிள்ளைய பெரிய ப்ரொஃபசர். இத்தனை புத்தகங்களும் அவர் கரைச்சு படிச்சிருக்காரு. ப்ரொஃபசர்னா அதுக்காக இவ்வளவு வீச புத்தகத்தையும் அடுக்கி வச்சிருப்பாங்க. அவர் அண்ணனுக்கு கூட அவர்தான் படிப்பு சொல்லி தர்றாரு. அம்மா, அவர் வேலையா இருக்காரு, இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா. வேணும்னா நீ கீழே போய் பாத்துக்க. என்ன செய்துகிட்டு இருக்காரு? ஏதாவது எழுதிக்கிட்டு இருப்பாரு. ஆமாமா, என்ன எழுதுறாங்க பார்க்கலாம். என்னங்க என்னமோ எழுதிக்கிட்டு இருப்பாருன்னு சொன்னீங்க. பால் கிடக்குறாரு. இன்னைக்கு வேலைக்காரன் வந்திருக்க மாட்டான். எங்க மாப்பிள்ளை எப்படி தெரியுமா? பெரிய கவர்னர் மாதிரி தான் இருப்பாரு. தனக்கா ஒரு துணிச்சல் வந்துடுச்சுன்னா வேட்டி விரிஞ்சு கட்டிக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பாரு. தனக்கா தோணுச்சுன்னா பன்னீர்ல கூட குளிப்பாரு. மிருகங்க கிட்ட இருக்கிற ஒத்துமையும் புத்திசாலித்தனமும் சில சமயம் மனுஷங்க கிட்ட கூட இருக்கிறது இல்ல. பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? ரொம்ப நன்றி. பார்த்தாச்சுல்ல? 2 மாசம் கழிச்சு பிரபா எப்படியும் பிரசவத்துக்கு வரத்தான் போறா.
அதுக்கு முன்னாடி அவளை எங்க வீட்டுக்கு 2 வாரத்துக்கு கூட்டிக்கிட்டு போலான்னு வந்தேன். கூப்பிடுங்க, வந்தா கூட்டிட்டு போங்க, இருந்தா வச்சுக்கோங்க, வெறுமனா திருப்பி அனுப்பிச்சிடுங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அபிப்பிராயப்படி நடந்துகிட்டா குடும்பம் சீக்கிரம் உருப்பிட்ட மாதிரி தான். மத்தவங்க அபிப்பிராயம் இருக்கட்டும், முதல்ல புருஷன் மனைவியுமாவது ஒரே அபிப்பிராயத்துல இருக்கணும். நியாயம்தான். ஆனா யாரோட அபிப்பிராயப்படி யாரு நடக்கணுங்கிறது தான் புரியல. நீங்க பரவாயில்ல, ஒரு வகையில சாமர்த்தியசாலி தான். புருஷனுக்கு எப்படி கடிவாளம் போடணுங்கிறத உங்ககிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கணும். கூப்பிட்டோன்னு ஓடி வர்ற நாய்க்குட்டி, வைக்கல காமிச்சதும் துள்ளி வர்ற கண்ணுக்குட்டி, இதுகளை போல புருஷர்கள் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அது தப்பு. எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் மான மரியாதை உள்ள புருஷர்களும் இருப்பாங்க. போதும் போதும், நீங்க குத்தி காட்டி பேசுறதெல்லாம் எனக்கு தெரியும். உங்க அண்ணிக்கிட்ட இருக்கிற பிரியத்தினால என் பொண்ணை கஷ்டப்படுத்துறீங்க. இதனாலதான் நான் படிச்ச மாப்பிள்ளை வேண்டாம்னு சொன்னேன். ஏழை எளியதா இருந்தா எங்க பேச்ச கேட்கும். என் புத்தி செருப்பால் அடிக்கணும். பகவானே, எனக்கு இப்படி சாமி என்ற மாப்பிள்ளையா கொடுத்தீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், பிரபா இந்த அயல்நாட்டு மகனா இருந்தா யாரையும் வழிக்கு கொண்டு வருவான். ஆனா நீ வரலாம். பார்த்து போங்க, கோபம் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க. தடுமாறி விழுந்துடாது.